நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 459வது திருநாமம் சுகோஷாய நமக. வைகுண்டத்தில் திருமாலுக்கு அணுக்க தொண்டர்களாக இருந்து கைங்கரியம் செய்யும் அடியார்கள் நித்தியசூரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு நாள் அவர்களை தன் அருகில் அழைத்த திருமால், பூமியில் துவாபர யுகம் முடிந்து கலியுகம் வரப்போகிறது. இதுவரையிலான யுகங்களில் நான் பூமியில் அவதாரம் செய்து மக்களை திருத்த முயன்றேன். கலியுகத்தில் உள்ளவர்கள் நானே இறங்கி போனாலும் திருந்துவார்களா என்று தெரியவில்லை. யானையை கொண்டே யானையை பிடிப்பது போல் ஜீவாத்மாக்களான உங்களை என் பிரதிநிதிகளாக பூமிக்கு அனுப்பி வைத்து உங்களை கொண்டு மக்களை திருத்தலாம் என்று நானும் திருமகளும் திட்டமிட்டுள்ளோம் என்று கூறினார்கள். எம்பெருமானே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள் என்று நித்தியசூரிகள் கேட்டார்கள். அதற்கு திருமால், நீங்கள் பூமியில் போய் எனது பக்தர்களாக அவதாரம் செய்து பக்தியில் ஆழ்ந்திருந்து என்னை பற்றி பாடல்கள் பாட வேண்டும். அரிய கடினமான வேதங்களை அறிய முடியாதவர்கள் உங்களது இனிய எளிய தமிழ் பாடல்களால் என்னை எளிதில் உணர்ந்து கொள்வார்கள். எனவே பூமியில் போய் என்னை பற்றி அமுத தமிழில் பாடுங்கள் என்றார். அப்படியே செய்கிறோம் என்றார்கள் நித்தியசூரிகள். முதலில் தன் கையில் உள்ள பாஞ்சஜன்ய சங்குக்கு அதிபதியான நித்தியசூரியை அழைத்த திருமால், நீ பூமியில் பொய்கை ஆழ்வாராக பிறக்க வேண்டும். சங்கின் நிறம் போல் வெண்மையான சத்துவ குணத்தை உனது பாடல்களால் மக்களுக்கு ஊட்ட வேண்டும் என்றார். அடுத்தபடியாக தனது கௌமோதகி என்னும் கதாயுதத்திடம், நீ பூதத்தாழ்வாராக தோன்றி நீ எப்போதும் என் கைப்பாவையாக இருப்பது போல் உயிர்கள் எல்லோரும் என்னையே தஞ்சம் புகுந்து என் கைப்பாவைகளாக இருந்தால் நான் அவர்களை காப்பேன் என்பதை உன் பாடல்களால் நீ மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றார். நந்தகம் என்னும் தன் வாளிடம், நீ பேழாழ்வாராக தோன்றி அறியாமை என்ற இருளை வெட்டி ஞான ஒளியை உன் பாடல்கள் மூலம் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றார். சுதர்சன சக்கரத்திடம், தீய சக்திகளை அழிக்கும் நீ பூமியில் திருமழிசை பிரானாக தோன்றி தவறான கொள்கைகளை களைந்து வேத நெறியை நிலைநாட்ட வேண்டும் என்றார். தம் படை தளபதியான விஸ்வக்சேனரிடம், நித்தியசூரிகளின் தலைவரான நீங்கள் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வாராக அவதாரம் செய்து சரணாகதி நெறியை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்றார். விஸ்வக்சேனரின் தொண்டரான குமுதனிடம், நீ நம்மாழ்வாரின் சீடர் மதுர கவிகளாக அவதரித்து குருபக்தியின் பெருமையை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்றார். தமது கௌஸ்துப மணிக்கு அதிபதியான நித்தியசூரியிடம், நீ குலசேகர பெருமாளாக தோன்றி என் நெஞ்சுக்கினிய பாடல்களை பாட வேண்டும் என்றார். கருடனை பார்த்து, வேத ஸ்வரூபியான நீ வேதம் வல்ல பெரியாழ்வாராக தோன்றி வேத சாரத்தை விவரிக்க வேண்டும் என்றார். பூமி தேவியிடம், நீ கோதை பிராட்டியாக அவதரித்து எனக்கு பூமாலை மற்றும் பாமாலை சமர்ப்பிப்பதனின் மேன்மையை பாட வேண்டும் என்றார். தனது வைஜெயந்தி மாலையிடம், நீ தொண்டரடி பொடி ஆழ்வாராக பூமியில் தோன்றி எனக்கு மாலைகள் சமர்ப்பித்து தொண்டு செய்து பாசுரங்களும் பாட வேண்டும் என்றார். ஸ்ரீவத்சம் எனும் மருவுக்கு அதிபதியான நித்தியசூரியிடம், நீ திருப்பாணாழ்வாராக தோன்றி என் இதயத்தில் எப்போதும் குடியிருக்கும் இனிய பாடல்களை பாட வேண்டும் என்றார். தமது சாரங்க வில்லிடம், நீ திருமங்கை ஆழ்வாராக தோன்றி வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல் என் திருக்கோவில்களுக்கெல்லாம் சென்று என்னை பாட வேண்டும் என்றார். நித்தியசூரிகளே, பக்தியில் ஆழ்ந்திருக்கும் நீங்கள் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் பாடும் தமிழ் பாடல்கள் வடமொழி வேதங்களை விட ஏற்றம் பெற்று விளங்கும். பூமியிலும் சரி வைகுண்டத்திலும் சரி வேத கோஷம் என்னை சூழ்ந்திருப்பது போல் உங்கள் பாடல்களின் ஒலியும் என்னை சூழ்ந்திருக்கும் என்று அருள் புரிந்து அவர்களை பூமிக்கு அனுப்பி வைத்தார் திருமால். இப்படி வடமொழி மற்றும் தமிழ் வேத கோஷங்கள் எப்போதும் திருமாலை சூழ்ந்திருப்பதால் அவர் சுகோஷக என்று அழைக்கப்படுகிறார்.
நரநாராயண அவதாரத்திலும் எப்போதும் வேத மந்திரங்கள் அவரை சூழ்ந்திருந்து துதித்தன. சுகோஷக என்றால் மங்கள வேத ஒலிகளை உடையவர் என்று பொருள். அதுவே சகசிரநாமத்தின் 459வது திருநாமம். சுகோஷாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல இனிய குரல் வளம் ஏற்படும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.